ஓகே, இப்போ நம்ம மேனுவலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஸ் பேட்டர்ன், பேஸ் சைஸ் ஒன்று சூஸ் பண்ணிக்குவோம். அதாவது ஆல் சைஸ் கொடுத்துருப்பாங்க, நடுவில் ஒரு சைஸ் சூஸ் பண்ணி அந்த சைஸில் நம்ம பேட்டர்னை போட்டு அதுக்கு சீம் அலோன்ஸ் கொடுத்து பிறகு வந்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற சைஸ் கீழே இருக்கிற சைஸ் எல்லாமே நம்ம கிரேடிங் பண்ணி பேட்டர்ன் போட்டுக்குவோம். நம்ம சாஃப்ட்வேரில் பொறுத்தளவில் நம்ம வந்து சீம் அலோன்ஸ் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு இந்த பர்டிகுலர் டூல்ஸ் ஆன் பண்ணோம்னாலே சீம் அலோன்ஸ் வந்து ஆன் ஆகிக்கும். ஸோ நம்ம சீம் அலோன்ஸ் வந்து தனியாக நம்ம வரைய வேண்டியது இல்லைங்க. சீம் அலோன்ஸ் இந்த டூல்ஸ் இருக்குது. ஸோ சீம் அலோன்ஸ் வேணும் வேண்டாம் அதை மட்டும் நம்மளால எடிட் பண்ணிக்க முடியும். வேணும் வேண்டாம், 2 சிஎம் வைக்கலாமா 1 சிஎம் வைக்கலாமான்னு எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்துட்டு எப்படின்னா இந்த கார்மெண்ட் டூல் இருக்கு இல்லைங்களா, மேலே இருந்து 1 2 3 4வது டூல் இந்த ஊசி மாதிரி இருக்கும். அந்த டூலை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பேக் தட்டோட இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து சீம் அலோன்ஸ் இருக்கு. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு சீம் அலோன்ஸ் தேவையில்லை, இது ஓப்பன் பண்ணுற இடம். மற்றபடி எல்லா ஏரியாவிலுமே நமக்கு சீம் அலோன்ஸ் வேணும். சென்டர் பாயிண்ட்ஸில் இருக்கிற சீம் அலோன்ஸை நம்ம டெலீட் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட் இங்கே செலக்ட் பண்ணிட்டோம்னா செலக்ட் ஆகிக்கும். இந்த மேலே லைன் கீழே செகண்ட் லைனில் ஃபர்ஸ்ட் ஐகான் இருக்கு இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணோம்னா இந்த சைடில் வேல்யூ வரும், 1 சிஎம் வரும். எல்லாருக்கும் வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு இங்க மேலே, அதாவது 4வது டூல் ஊசி மாதிரி இருக்கிற டூல் எடுத்து இங்க ஃபர்ஸ்ட் ஐகானை செலக்ட் பண்ணோம்னா இங்க சைடில் 1 சிஎம் வேல்யூ வரும். எல்லாருக்கும் வருதான்னு பார்த்துக்கோங்க. 1 சிஎம் வேல்யூ வருது இல்லைங்களா, அது என்ன 1 சிஎம்னா இந்த இடத்துல 1 சிஎம் வந்து சீம் அலோன்ஸ் இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல 1 சிஎம் இருக்கு. ஸோ நம்ம 0 பண்ணோம்னா அங்க சீம் அலோன்ஸ் 0 ஆயிரும். 2 சிஎம் வேணும்னா அங்க 2ன்னு டைப் பண்ணோம்னா சீம் அலோன்ஸ் 2 சிஎம் வரும். ஓகேங்களா, நம்ம நடுவில் வந்து நமக்கு சீம் அலோன்ஸ் தேவையில்லை. ஸோ நம்ம அதை வந்து 0 பண்ணிக்கலாம். 0 பண்ணா இங்க சீம் அலோன்ஸ் போயிடுச்சுங்களா, பார்த்தீங்கன்னா சீம் அலோன்ஸ் போயிடுச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் தட்டுக்கும் நாம இந்த டூல்ஸ் எடுத்து இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு எந்த லைனை நம்ம சீம் அலோன்ஸ் எடிட் பண்ணணுமோ அதுக்கு இதுதாங்க. எந்த ஸ்டைலாக இருந்தாலும் சரி சீம் அலோன்ஸ் எடிட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஃப்ரண்ட் தட்லையுமே 0 பண்ணிக்கலாம். 0 பண்ணிக்கிட்டோம்னா இங்கே சீம் அலோன்ஸ் போயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம பேட்டர்ன் வந்துட்டு இப்போ ஆஃப் பேட்டர்ன் இருக்கு, ஃபுல் பேட்டர்ன் ஓப்பன் பண்ணுறதுக்கும் சேம் இதே வேலை தான். கார்மெண்ட் டூல்ஸ் இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, இந்த கோடை டச் பண்ணிட்டு இங்கே மேலே வந்து இங்கே ஒரு ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஒரு பேட்டர்ன் வந்து ஒரு பக்கம் எல்லோ கலருமே ஒரு பக்கம் ரெட் கலராகவும் இருக்கும். இந்த ஐக்கான் தான். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து இந்த சீம் அலோன்ஸ் வந்து டாட்டா மாறிடுச்சு இல்லைங்களா. டாட்டா மாறிச்சுனால பேட்டர்ன் வந்து ஓப்பன் பேட்டர்னாக கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. டாட்டா வந்துருச்சுனாலே ஓப்பன் பண்ணிடுச்சுன்னு தான் அர்த்தம். அது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூல் இங்கே வந்து பீஸ் டூல் இருக்கு இல்லைங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு மேலே ஃபர்ஸ்ட் லைனில் இங்கே கீழே பார்த்த மாதிரியே மேலே டூல் இருக்கு பார்த்தீங்களா, எல்லோ ரெட்டு பேட்டர்ன் மேலே அம்புக்குறி பார்த்தீங்கன்னா விரியல் மாதிரி அம்புக்குறி போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் பேட்டர்ன் ஓப்பன் ஆகி காமிக்கும், விசிபிள் ஆகும். நம்ம பார்த்துக்கலாம் விசிபிள் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம பேட்டர்ன் கரெக்டாக தான் போட்டிருக்கோமா, இங்கிட்டு இருக்கிற மாதிரியே இங்கிட்டு நாம் இந்த பக்கம் வந்து ஒன்றும் இல்லைங்க. இந்த பக்கம் நம்ம எடிட் பண்ணோம்னா இந்த பக்கம் கீழே எடிட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, கீழே எடிட் ஆகும். நாம் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணி எடிட் பண்ணோம்னா கீழே எடிட் ஆகும். ஸோ இந்த பக்கம் என்ன பண்ணாலும் இந்த பக்கம் எடிட் ஆகும். இது வந்து ஷேப் மாறாது. மேனுவலாக போடும்போது சில இந்த பக்கம் ஒரு மாதிரி ஆமல் ஷேப், இந்த பக்கம் ஒரு மாதிரி ஆமல் ஷேப் மாறும் இல்லைங்களா, அதெல்லாம் எதுவுமே ஆகாது. நம்ம ஆஃப் பேட்டர்ன் எப்பவுமே ஆஃப் பேட்டர்ன் வரைஞ்சிட்டு அதை நம்ம இங்கே சீம் அலோன்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா இந்த பக்கம் என்ன இருக்கோ எக்ஸாக்டாக இந்த பக்கம் வந்துடும். ஸோ இது ரொம்ப அக்யூரேட்டாக வந்துருங்க. அதே மாதிரி இங்கே பேக் தட்டுக்கு அதே தான். இந்த பாருங்க, இந்த ஊசி டூல் எடுத்துட்டு கார்மெண்ட் டூல் எடுத்துட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயும் இங்கே ரெட்டு எல்லோன்ட்டு ஐக்கான் இருக்கு, கீழே ரெட்டு எல்லோன்னு ஐக்கான் இருக்கு. கீழே ரெட்டு எல்லோ ஐக்கானை டச் பண்ணுறது தான் இங்கே பேட்டர்னை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஐக்கான். இங்கே ஓப்பன் பண்ணியாச்சுன்னா நாம இங்கே ஃபர்ஸ்ட் டூலை எடுத்துட்டு மேலே போய் டச் பண்ணோம்னா பேட்டர்ன் ஓப்பன் ஆகிக்கும். எல்லாருக்கும் வருதான்னு நீங்கள் ஒரு வாட்டி ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ளீஸ். இப்போ அது ஓப்பன் ஆகுதுங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆகலை அப்படின்னா சொல்லுங்க, இமீடியட்டாக வந்து பார்த்துக்கிறோம். நம்ம இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம அடுத்த ஒர்க்குக்கு போய்க்கலாம். எல்லாருக்கும் ஓப்பன் ஆகுதுங்களா? ஓகே,
ஓகேங்க. நாம் இதை வந்துட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி வச்சும் ஒர்க் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணி வச்சுட்டும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ நான் வந்துட்டு பாட்டம் ஹெம் இருக்கு இல்லைங்களா, எல்லாருக்கும் எல்லாம் சுற்றியும் வந்து எல்லாம் ஒரு சிஎம் விட்டா போதுங்க. நம்ம பாட்டம் ஹெம்முக்கு எல்லாம் 2 சிஎம் பேசிக்காக வைப்பாங்க இல்லைங்களா. பாட்டம் ஹெம்முக்கு பாருங்க சீம் அலவன்ஸ் வந்துட்டு நாம் இங்கே 2 சிஎம் விட்றதுக்கு பேட்டர்ன் இந்த ஊசி டூல் எடுத்துட்டு பேட்டர்னை கிளிக் பண்ணால் பேட்டர்ன் ஆன் ஆகிக்கும். அப்புறம் வந்து இங்கே பாட்டமில் அந்த க்ரீனாக மாறுதுன்னு லைனு அங்கே செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே டூலில் டச் பண்ணோம்னா அந்த ஹெம் அளவோடது இங்கே டிஸ்பிளே ஆகும். எல்லாத்துக்கும் ஆகுதுங்களா. ஒரு சிஎம் இருக்குது. ஸோ பாட்டம் ஹெம் மடிச்சுக்கு 2 சிஎம் வேணும்னா இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு 2 நம்பர் 2 கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா சிஎம் 2 சிஎம் அலௌன்ஸ் மாறிடும். அலௌன்ஸ் கொடுக்குறது இதுதாங்க, வேறு எதுவுமே இல்லைங்க. எப்போ ஏற்பட்ட எல்லா ஸ்டைலுக்குமே அலௌன்ஸ் கொடுக்குற மெத்தேடு 1 சிஎம்மா 2 சிஎம்மா எவ்வளோ அலௌன்ஸ் கொடுக்கனாலும் இது ஒன்று தான் மெத்தேடு. அந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறோம், இந்த கார்மெண்ட் டூல் வச்சு லைனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த லைன் வந்து க்ரீனாக மாறிடும். அந்த லைன் க்ரீனாக மாறிடும். இந்த பக்கம் ஃபஸ்ட்டு டூல்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய மெஷர்மெண்ட் வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா. மெஷர்மெண்ட் இங்கே விசிபிள் ஆகும். 1 சிஎம்மா 8 mm வைக்கணுமா, அரை சிஎம் வைக்கணுமா, 2 சிஎம் வைக்கணுமா, நாம் எமக்கு தேவையான அளவு ஆஸ் பர் ஸ்டைல்ஸ் தேவை மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. நாம் இந்த கிரேடிங் இந்த ஃப்ரண்ட் தட்டுக்கு வந்துட்டு அதே தான். ஃப்ரண்ட் தட்டுக்கு இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த டூல்ஸ் இங்கே பாருங்கள் சைட் டூல்ஸ் இங்கே சும்மா செலக்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல அந்த ஆப்ஷன் வரல, தெரியுதுங்களா. இங்கே க்ரீன் லைனை செலக்ட் பண்ணோன்னே இங்கே வந்து 1 சிஎம் 2 சிஎம் வரல. இந்த மேலே இருக்கிற ஐக்கான் ஃபர்ஸ்ட் ஐக்கானை செலக்ட் பண்ணோன்னே இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க. 1 சிஎம் விசிபிள் ஆகுதா. நிறைய பேர் இன்னும் ஊசி டூல் எடுத்தாச்சு இங்கே க்ரீன் லைன் வந்துருச்சு, ஆனால் இங்கே வரலன்னு பார்க்கக்கூடாது. இங்கே மேலே வந்து இந்த டூல்ஸை செலக்ட் பண்ணோன்னே இங்கே ஓப்பன் ஆகும், இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ வந்துட்டு இந்த ஆப்ஷனை வந்து நம்ம 2 சிஎம் செலக்ட் பண்ணிக்கலாம். 2 சிஎம் செலக்ட் பண்ணால் அது 2 சிஎம் அலௌன்ஸ் வந்துடும். ஏன் வந்துட்டு இப்போ இங்கே செலக்ட் பண்ணுறோம், நாம் இந்த கார்மெண்ட் சொல்லி இங்கே லைன் செலக்ட் பண்ணோன்னு இங்கே ஏன் வரல அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க. இந்த டூல்ஸ் எடுத்தோடனே இங்கே இருக்கிற எல்லா டூல்ஸுமே அக்சஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இந்த டூல்ஸுக்கு இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த டூல்ஸ் எடுத்து நம்ம கிளிக் பண்ண உடனே வந்து இது எல்லாமே வரல அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாதுங்க. இந்த டூல்ஸ் எடுத்து நம்ம வேணுங்கிறது செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற பர்டிகுலர் டூல்ஸ் எல்லாமே எடுத்தோம்னா இந்த ஒரு டூல்ஸ் வச்சுட்டு இங்கே இருக்கிற எல்லா டூல்ஸுமே ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த டூல்ஸ் எடுத்தால் மட்டும் பார்த்தாது, மேலே நமக்கு தேவையான டூல்ஸையும் நம்ம எடுத்துக்கணும். இங்கே டூல்ஸ் எடுக்கிறோம், இதுக்கு ரிலேட்டடான டூல்ஸ் மேலே எடுத்து தான் ஆகணும், அப்போ தான் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, தேங்க்ஸ். ரெண்டாவது நம்ம கிரேடிங் அப்படிங்கிறதுக்கு போய்க்கலாங்க. இது வந்து பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கிரேடிங் இன்னைக்கு வந்து பார்த்துக்கலாங்க. சீம் அலௌன்ஸ் கொடுக்குறத பார்த்தாச்சு. நம்ம கிரேடிங் போய்க்கலாம். கிரேடிங் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தோம்னா பேட்டர்ன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் இருக்குது, இங்கே என்என் இருக்குது. ஸோ பேட்டர்ன் வந்து சைஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணல, பேசிக் சைஸ் பேஸ் சைஸ் ஒன்று மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் இருந்தால் நம்ம கிரேடிங் போய்க்க முடியும். நம்ம இங்கே கிரேடிங் போய்க்கிறதுக்கு பேஸ் சைஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் இதை வந்து செக் பண்ணி